தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, அரட்டை எனக்கூடிய இந்த ஒரு அப்ளிகேஷன பத்தி டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த ஒரு அப்ளிகேஷன டெவலப் பண்ணது யாரு பார்த்தீங்கன்னா, Zoho கம்பெனி தான். ஓகேவா? தமிழ்நாட்ல இயங்கக்கூடிய ஒரு கம்பெனி. இந்த அப்ளிகேஷன் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நார்மலா நீங்க WhatsApp வந்து யூஸ் பண்ணுவீங்க இல்லையா? WhatsApp, Telegram அது 2த்துலயும் கலந்தா எப்படி இருக்குமோ, அந்த அளவுக்கு இதுல ஃபீச்சர்ஸ் அதிகமா இருக்கு. இதுல என்னென்ன இருக்கு அப்டின்றத பார்க்கலாம். வீடியோவானது ரொம்ப லெங்த்தா தான் இருக்கும். ஏன் அப்டின்னா, இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபீச்சருமே நான் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன். இதுல ஒரு சில ஃபீச்சர் உங்களுக்கு வந்து தேவையில்லாமயும் இருக்கும். ஓகேவா? அந்த ஒரு பார்ட்ட மட்டும் நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் மொத்தமா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன் அப்டின்னா, இதுல கொஞ்சம் நல்ல ஃபீச்சர்ஸும் இருக்கு. அது வந்து மிஸ் பண்ருவீங்க. ஓகேவா? ஸோ கொஞ்சம் வீடியோ வந்து லெங்த்தா தான் இருக்கும். உங்களுக்கு தேவையில்லாத மட்டும் நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன ஓப்பன் பண்ணோனே உங்களுக்கு அக்ரி அண்ட் பர்மிஷன் கேட்கும். ஸோ அது எல்லாமே குடுத்துட்டோனே உங்களுக்கு வந்து ப்ரொஃபைல் பிக்சர் வந்து செட் பண்ண சொல்லும். கீழ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட நேம் குடுக்க சொல்லும். ஸோ இது 2மே வந்து கரெக்ட்டா குடுத்துக்கோங்க. குடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜ் வந்து போய்க்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, சிங்க் கான்டாக்ட்ஸ் வந்து கேட்கும். இதுல வந்து கன்டின்யூ அப்டின்றத குடுத்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் இந்த அரட்டை எனக்கூடிய அப்ளிகேஷன் உங்க கான்டாக்ட்ஸ்ல யார் யாரெல்லாம் யூஸ் பண்றாங்களோ, அவங்களுடைய நேம் எல்லாமே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அது மட்டும் இல்லாம உங்க நேம் வந்து அவங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ இது பண்ணணும் அப்டின்னா, நீங்க வந்து கன்டின்யூ அப்டின்றத குடுத்துக்கோங்க. இந்த ஸ்கிப் அப்டின்னு குடுத்தீங்கன்னா, உங்களுடைய கான்டாக்ட்ஸ் யார் யாரெல்லாம் அரட்டை யூஸ் பண்றாங்களோ, நீங்களே மேனுவலா செக் பண்ணா தான் உண்டே தவிர, இதுல வந்து ரெக்கமெண்ட் ஆகாது. ஓகேவா? ஸோ அதற்கு தான் இந்த ஆப்ஷனு. புரியும்னு நெனைக்கிறேன். ஓகே. இப்போ உங்களுக்கு இந்த சாட்டிங் இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ WhatsAppல நார்மலா என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கோ, அது எல்லாமே இதுலயும் இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சாட் பண்றதுக்கான ஆப்ஷனு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கான்டாக்ட்ஸ் எல்லாம் ஷோ ஆகும். ஸோ அதாவது நம்ம யாருக்காச்சும் மெசேஜ் பண்றோம், அல்லது நமக்கு யாராச்சும் மெசேஜ் பண்றாங்க அப்படின்னா, அந்த கான்டாக்ட் எல்லாமே இங்க வந்து ஷோ ஆகும். கீழ வந்து பார்த்தீங்கன்னா, பிளஸ் மார்க் இருக்கு இல்லையா? இது வந்து நார்மலா WhatsAppல இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் தான். இத பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்க கான்டாக்ட்ல யார் யாரெல்லாம் இந்த ஆப் வந்து யூஸ் பண்றாங்களோ, அது வந்து இங்க காமிக்கும். நம்ம ஸ்டார்ட்டிங்ல ஜிங்க் அப்படின்னு குடுத்ததால தான் இங்க வந்து காமிக்குது. நம்ம செட்டிங்ஸ்ல அகைன் போய் அத சேஞ்ச் பண்றது அப்படின்னாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்க ஸ்டார்ட்டிங்ல அது ஸ்கிப்ன்னு குடுத்துட்டு, இப்போ வந்து நீங்க ஜிங்க் பண்ண போறீங்க அப்படின்னாலும், செட்டிங்ஸ்ல போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாரி சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா, யார் யாரெல்லாம் இந்த ஆப் யூஸ் பண்றாங்களோ, உங்க கான்டாக்ட்ஸ் எல்லாமே இங்க வந்து ஷோ ஆகும். அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு சேனல் அல்லது குரூப் கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னா, அதற்கான ஆப்ஷனும் இங்க தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு சேனல எக்ஸ்ப்ளோர் பண்ண போறீங்க. ஏதாவது ஒரு சேனல்ல ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்னா, இந்த எக்ஸ்ப்ளோர் சேனல் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கலாம். சேனல கிரியேட் பண்றது ரொம்ப ஈஸியான ப்ரொசீஜர் தான். ஜஸ்ட் நியூ சேனல் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க கிரியேட் சேனல் அப்படின்னு இருக்கும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நேமு அது கீழ வந்து பார்த்தீங்கன்னா, சேனலோட டிஸ்கிரிப்ஷனு அது கீழ வந்து பார்த்தீங்கன்னா, கேட்டகரி என்ன கேட்டகரியோ அத வந்து செலக்ட் பண்ணிக்கணும். இத குடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத பிரஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் அப்படின்றத குடுத்தீங்கன்னா, இங்க 2 ஆப்ஷன் காட்டும். ஒண்ணு பப்ளிக் இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, பிரைவேட். இதுல பிரைவேட் அப்படின்றத கிளிக் பண்ணீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு பிரைவேட்டா இருக்கும் குரூப் ஓகேங்களா? நீங்க யாருக்காச்சும் இப்போ ஒரு லிங்க்க சென்ட் பண்றீங்க அப்படின்னா, அவங்க மட்டும் தான் ஜாயின் பண்ண முடியும். இதுவே பப்ளிக் அப்படின்னா, நம்ம Telegram யூஸ் பண்ணியிருந்தோம்னா, அந்த பப்ளிக் ஆப்ஷன பத்தி தெரியும். இருந்தாலும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப பப்ளிக் அப்படின்றத குடுத்தோம் அப்படின்னா, இங்க யூசர் நேம் வந்து என்டர் பண்ண சொல்லும். யூனிக்கான ஒரு யூசர் நேம். உங்க சேனலுக்குன்னு இருக்கக்கூடிய யூனிக்கான யூசர் நேம். இதுல யாரும் செட் பண்ணாத மாரி நீங்க ஒரு யூசர் நேம் யூனிக்கா குடுத்துக்கோங்க. ஒரு யூசர் நேம் வந்து குடுத்துட்டேன். ஓகேவா? இது குடுத்துட்டு இங்க வந்து கிரியேட் அப்படின்னு குடுத்துர்றேன். ஓகே. உங்களுக்கு இது போல தான் சேனல் வந்து கிரியேட் ஆகியிருக்கும். ஓகேவா? இப்போ நீங்க இந்த லிங்க் எப்படி காப்பி பண்ணணும் அப்படின்னா, மேல வந்து உங்களுக்கு ப்ரொஃபைல் தெரியும் இல்லையா? அந்த ப்ரொஃபைல் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கான லிங்க் இங்க ஷோ ஆகும். ஏன்னா, இது வந்து ஒரு பப்ளிக் சேனலு. அதனால எங்க லிங்க் வந்து பப்ளிக்கா ஷோ ஆகுது. ஸோ இந்த லிங்க்க நீங்க காப்பி பண்ணி உங்க ஃபிரெண்ட்ஸ்க்கு சென்ட் பண்ணி அவங்க ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லன்னா, இந்த யூசர் நேம அவங்க சர்ச் பண்ணியும் ஜாயின் பண்ணிக்க முடியும். மேல இருக்கு இல்லையா சர்ச் ஆப்ஷனு, அத கிளிக் பண்ணாங்க அப்படின்னா, அவங்க நம்ம நேம இப்ப சர்ச் பண்றாங்க அப்படின்ற பட்சத்தில, அந்த சேனல் நேம் வந்து ஷோ ஆகும். அதுல வந்து அவங்க ஜாயின் பண்ணிக்க முடியும். கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டோரீஸு, மீட்டிங்ஸு அது மட்டும் இல்லாம கால்ஸ்ன்னு 3 ஆப்ஷன் வந்திருக்கும். ஓகேவா? இதுல ஸ்டோரீஸ் அப்படின்றத கிளிக் பண்ணீங்கன்னா, ஸ்டேட்டஸ் ஆப்ஷனு. நீங்க வந்து ஒரு ஸ்டேட்டஸ போஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா, உங்க ஃபிரெண்ட்ஸ் ஏதாச்சும் போஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா, இங்க வந்து ஷோ ஆகும். அத வந்து நீங்க பார்த்துக்க முடியும். மீட்டிங்ஸ் அப்படின்றது ஒரு மீட்டிங்க நீங்க வந்து கண்டக்ட் பண்ண முடியும். அப்படி இல்லன்னா, யாராச்சும் கண்டக்ட் பண்ண மீட்டிங்ல நீங்க ஜாயின் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம ஒரு மீட்டிங்க நீங்க ஷெட்யூல் பண்ணி வைக்க முடியும். பொதுவா மீட்டிங்க்கு நம்ம வந்து Google Meet யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லன்னா Zoom மீட்டிங் வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த மாரி ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாம டைரக்ட்டா இந்த ஒரு சாட்டிங் அப்ளிகேஷன்லயே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதற்கான ஃபீச்சர் தான் இது. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு நல்ல ஃபீச்சர். இத யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு லேக்குமே இருக்காது. இங்க கால்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த கால்ஸ் ஆப்ஷன்ல உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய காலு, அது மட்டும் இல்லாம நீங்க பண்ணக்கூடிய காலு. ஓகேவா? இது எல்லாமே ஷோ ஆகும். நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். புதுசா ஒரு கால் பண்ண போறீங்க அப்படின்னா, அந்த பிளஸ் ஐகான் குடுத்து நீங்க ஒரு கால் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லன்னா டைரக்ட்டா நீங்க சாட்டிங் ஆப்ஷன் இருக்கு இல்லையா? அத கிளிக் பண்ணி நீங்க பெர்சனல் கால் அது மேலயே உங்களுக்கு காமிக்கும். வீடியோ கால் பண்ண போறீங்களா? இல்ல பெர்சனல் கால் பண்ண போறீங்களான்னு. ஸோ அந்த ஆப்ஷன குடுத்தீங்க அப்படின்னா, அதிலயுமே நீங்க வந்து கால் பண்ணிக்க முடியும். நீங்க ஒரு பெர்சனுக்கு சேட் பண்ண போறீங்க அப்படின்னா, அது நார்மல் ஆப்ஷன் தான். அந்த பெர்சன் வந்து உங்க மெசேஜ பார்க்குறாங்க அப்படின்னா 2 டிக் காமிக்கும். இதுவே அவங்க பார்க்கல அப்படின்னா 1 டிக் காமிக்கும். பார்த்துட்டாங்க அப்படின்னா ப்ளூ டிக்கா மாறும். அந்த மாரி கான்செப்ட்லாம் கிடையாது. 2டே கான்செப்ட் தான். ஒண்ணு உங்களுக்கு 1 டிக் காமிச்சது அப்படின்னா மெசேஜ் ரிசீவ் ஆயிடுது அப்படின்னு அர்த்தம். டபுள் டிக் காமிச்சதுன்னா அவங்க பார்த்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாம மேல நீங்க லாஸ்ட் சீன நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்டிவ் 1 டே அகோ அப்படின்றது தான் இருக்கும். ஓகேவா? இதுல லாஸ்ட் சீன் எக்ஸாக்ட் டைம் வந்து காமிக்காது. ஜஸ்ட் அவங்க எந்த டேஸ் முன்ன ஆக்டிவ் வந்தாங்களோ அந்த டே மட்டும் தான் காமிக்கும். அதேபோல அவங்க ஆன்லைன் வராங்க அப்படின்னா, ஆக்டிவ் அப்படின்ற மாரி தான் காமிக்கும். நீங்க 3 டாட்ட பிரஸ் பண்ணீங்கன்னா, இதுல என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு நீங்க செக் பண்ணி பார்த்துக்க முடியும். இதுல ஆட் ஷார்ட்கட் இருக்கு. இந்த ஒரு பர்ட்டிகுலர் சாட்ட நீங்க வந்து ஹோம் ஸ்க்ரீன்ல ஆட் பண்ணி வச்சுக்கலாம். டைரக்ட்டா கிளிக் பண்ணீங்கன்னா, அந்த சாட் மட்டும் ஓப்பன் ஆயிடும். மத்தபடி இதுல இருக்கக்கூடியது சேம் ஆப்ஷன் தான்.
மேல இருக்கக்கூடிய 3 லைன் பிரஸ் பண்ணிக்கலாம். இதுல செட்டிங்ஸ் வந்து நான் லேட்டரா எக்ஸ்ப்ளைன் பண்றேன். இதுல நல்ல ஆப்ஷன் இருக்கு. இப்போதைக்கு இதுல என்னென்ன இருக்கு அப்படின்றத சொல்றேன். இந்த மென்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா? இத கிளிக் பண்ணோம் அப்படின்னா, உங்கள மென்ஷன் பண்ணி யாராவது சாட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த சாட் மட்டும் இங்க தனியா காமிக்கும். ஃபில்டர் ஆகி காமிக்கும். ஓகேவா? நீங்க வந்து பார்த்துக்க முடியும். ஸ்டார்ட் மெசேஜஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா? இது என்ன ஆப்ஷன் அப்படின்னா, ஏதாவது ஒரு சாட்ல பர்ட்டிகுலரா ஒரு மெசேஜ் மட்டும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட்டா தெரியுது அப்படின்னா, அத ஃபியூச்சர்ல நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, அத வந்து நீங்க லாங் பிரஸ் பண்ணலாம். லாங் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஸ்டார் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். இத கிளிக் பண்ணிக்கலாம். இத கிளிக் பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்கு அந்த மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டார்ட் மெசேஜ்ல சேவ் ஆகியிருக்கும். இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஒரு பர்ட்டிகுலர் மெசேஜ் இங்க வந்து தெரியும். பாக்கெட் அப்படின்னு இருக்கு இல்லையா? இந்த பாக்கெட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இது ஒண்ணும் இல்ல. நமக்கு இம்பார்ட்டன்டான டீட்டெயில் எல்லாமே இதுல வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறது தான். WhatsAppல இதுல வந்து மெசேஜ் யுவர் செல்ஃப் அப்படின்ற ஆப்ஷன் வந்து இருக்கும். நமக்கு நாமே மெசேஜ் பண்ணிக்கூடிய ஒரு ஆப்ஷன். ஓகேவா? அதுல முக்கியமான டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சிருப்போம். அதேபோல உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு முக்கியமான டீட்டெயில் இருக்கு அப்படின்னா, நீங்க இந்த ஸ்டோரேஜ்க்குள்ள சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து கிளவுட் ஸ்டோரேஜ் தான். மேல பார்த்தீங்கன்னா தெரியும். யுவர் பெர்சனல் ஸ்டோரேஜ் அப்படின்னு இருக்கும். இதுல நீங்க என்ன வேணா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அது வந்து யாருக்குமே தெரியாது. உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். உங்களுக்கு தேவைன்றப்ப நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கான்டாக்ட்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா? அந்த கான்டாக்ட்ஸ கிளிக் பண்ணீங்கன்னா, உங்க கான்டாக்ட்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ, அவங்க நேம் வந்து காமிக்கும். ஸோ கீழ அந்த பிளஸ் மார்க் இருக்கு இல்லையா? அதுக்கு பதில் தான் அந்த கான்டாக்ட்ஸ் வந்து மேல காமிக்குது. இப்போ செட்டிங்ஸ் வந்து போயிடலாம். ஃபர்ஸ்ட்டு இங்க வந்து எடிட் ஐகான் இருக்கு இல்லையா? இத வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்ப தான் இதோட மெயின் ஃபீச்சரே நான் சொல்லப் போறேன். ஓகேங்களா? Telegramல இருக்கக்கூடிய மெயினான ஃபீச்சர் இந்த ஒரு ஆப்லயும் தந்திருக்காங்க. இங்க யூசர் நேம் அப்படின்னு இருக்கு இல்லையா? இது வந்து எம்ப்டியா தான் இருக்கும். இங்க வந்து நீங்க யூனிக்கான யூசர் நேம் வந்து செலக்ட் பண்ணணும். நான் சேனலுக்கு வந்து யூசர் நேம் செலக்ட் பண்றது சொன்னேன் இல்லையா? யூனிக்கா. அதேபோல உங்களுடைய கான்டாக்ட்க்கு நீங்க யூனிக்கா ஒரு யூசர் நேம் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த யூசர் நேம் வந்து யார் வேணா உங்களுக்கு மெசேஜ் பண்ணிக்கலாம். உங்க நம்பர் போட்டு தான் யூசுவலா மெசேஜ் பண்ற மாரி இருக்கும். WhatsApp மாரி ஆப்லாம். பட் இந்த ஒரு ஆப்ல உங்களுடைய யூசர் நேம் போட்டு மெசேஜ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம உங்க நம்பர் வச்சு மெசேஜ் பண்ண முடியும். பட் என்ன புரிஞ்சுக்கணும் அப்டின்னா, அந்த யூசர் நேம் ரொம்ப யூனிக்கா இருக்கணும். பொதுவா இருக்கக்கூடாது. அதாவது ஒரு கான்டாக்ட்க்கு ஒரு யூசர் நேம் மட்டும் தான் இருக்க மாரி இருக்கும். அதே யூசர் நேம் வேற ஒரு கான்டாக்ட்க்கு கண்டிப்பா இருக்காது. ஓகேவா? ஸோ இது போல யூசர் நேமால என்ன யூஸ் அப்டின்னா, நான் ஒரு சினாரியோ வந்து சொல்றேன். அத கன்சிடர் பண்ணி பாருங்க. ஏதோ ஒரு பெர்சன் கண்டிப்பா உங்களுக்கு மெசேஜ் பண்ணியே ஆகணும். ஆனா, அவருக்கு வந்து நம்ம நம்பர் வந்து தெரியக்கூடாது. அதாவது நம்மளுடைய ஃபோன் நம்பர் வந்து அவருக்கு தெரியக்கூடாது. ஆனா, அவர் வந்து நமக்கு மெசேஜ் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? ஸோ அந்த மாரி சிட்யூவேஷன்ல இந்த யூசர் நேம் ஆப்ஷன் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த யூசர் நேம் வச்சு யாராச்சும் உங்களுக்கு மெசேஜ் பண்றாங்க அப்டின்னா, கண்டிப்பா உங்களுடைய நம்பர் வந்து அவங்களுக்கு ஷோ ஆகாது. அது எப்டி அப்டின்றத காட்டுறேன். இங்க மேல சர்ச் ஆப்ஷன் இருக்கு இல்லையா? இந்த சர்ச் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு நீங்க சிம்பல் வந்து போடணும். எப்பவுமே யூசர் நேம் வந்து சர்ச் பண்ண போறீங்க அப்டின்னா, அந்த சிம்பல் வந்து போடணும். அப்டி இல்லன்னா டைரக்ட்டா கூட நீங்க சர்ச் பண்ணலாம். இருந்தாலும் இந்த நேமிங் கன்வென்ஷன்க்காக நீங்க இந்த சிம்பல் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சும்மா ரேண்டமா ஒரு நேம் வந்து நானே இங்க சர்ச் பண்றேன். ஓகேவா? ரேண்டமா சர்ச் பண்ணிட்டேன். இங்க கான்வர்சேஷன் அப்டின்னு இருக்கு இல்லையா? நீங்க சாட் பண்ணதுலருந்து இது சர்ச் பண்றதுக்கு இந்த கான்வர்சேஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனா நம்ம ஒரு ப்ரொஃபைலே சர்ச் பண்ண போறோம். அதாவது ஒரு கான்டாக்ட்டே சர்ச் பண்ண போறோம். அதனால இந்த ப்ரொஃபைல் அப்டின்றத கிளிக் பண்ணிடணும். பக்கத்துல பப்ளிக் சேனல் இருக்கு. நான் சேனலுக்கு ஒரு யூனிக்கான நேம் செட் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா? அதாவது யூசர் நேம் சொல்றேன். அந்த யூசர் நேம நீங்க ஃபைண்ட் பண்ணணும் அப்டின்னா, அந்த பப்ளிக் சேனல்ல போய் சர்ச் பண்ணி பார்க்கணும். இப்போ நம்ம ப்ரொஃபைல தான் பார்க்க போறோம். இப்போ நான் ஏதோ ஒரு கான்டாக்ட் வந்து இங்க செலக்ட் பண்ணிக்கிறேன். ரேண்டமா தான் செலக்ட் பண்றேன். ஓகே. இப்போ வந்து நான் ரேண்டமா ஒரு கான்டாக்ட் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நீங்க மெசேஜ் பண்றது அப்டின்னா மெசேஜ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நார்மலான ஆப்ஷன் தான். அது மட்டும் இல்லாம நீங்க கால் பண்ண போறீங்க அப்டின்னாலும் கால் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த காலுமே அவங்க வந்து பிரைவசி செட்டிங்ல மாத்த முடியும். யாருமே கால் பண்ணாத மேரி. ஓகேவா? அதுவும் எப்டின்னு நான் பிரைவசி செட்டிங் எக்ஸ்ப்ளைன் பண்ணும்போது சொல்றேன். ஓகேவா? இப்போ அந்த ப்ரொஃபைல் வந்து கிளிக் பண்ணிடுறேன். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு எந்த ஒரு நம்பரும் ஷோ ஆகல. அவங்களுடைய ஃபோன் நம்பர் எதுவுமே ஷோ ஆகல. ஓகேவா? ரொம்ப சூப்பரான ஆப்ஷன் இது. வெறும் நம்ம யூசர் நேம் வச்சு கான்டாக்ட் பண்ணிக்கலாம். பட் நம்பர் வந்து ஷோ ஆகாது. ஓகேவா? அது என்ன அப்படின்னு நான் பிரைவசி செட்டிங் எக்ஸ்ப்ளைன் பண்ணும்போது சொல்றேன். இப்போதைக்கு உங்களுக்கு இதுல ஸ்டார்ட்டிங்ல என்னென்ன ஆப்ஷன் இருக்கு, அது எல்லாத்தையும் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இதுல மெயினா இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா, ப்ராட்காஸ்ட் வந்து இருக்கு. அத யூஸ் பண்ணோம் அப்படின்னா, அந்த 3 டாட்ட கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல ப்ராட்காஸ்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா? இத கிளிக் பண்ணிக்கலாம். இது எதற்காக யூஸ் ஆகுது அப்டின்னா, ஏதோ ஒரு மெசேஜ் நம்ம அந்த மெசேஜ காமனா எல்லா கான்டாக்ட்லயும் ஷேர் பண்ணணும்னு நெனைப்போம். அப்ப என்ன பண்ணுவோம், அந்த ஃபார்வர்ட் கிளிக் பண்ணி நம்ம எல்லா கான்டாக்ட்டையும் செலக்ட் பண்ணிட்டு இருப்போம். பட் அந்த மாரி இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால என்ன பண்றோம் அப்டின்னா, அந்த ப்ராட்காஸ்ட்ல ஆட் பண்ணி வச்சுருவோம். இப்போ நான் 2 கான்டாக்ட் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா? இதுக்கு ஏதாவது ஒரு நேம் வந்து நீங்க குடுத்துக்கலாம். இப்ப என்னன்னா, கரெக்ட்டா அந்த நேம கிளிக் பண்ணீங்க அப்டின்னா, நீங்க இப்போ மெசேஜ் எதாவது பண்றீங்கன்னா, இந்த மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, யார் யாரெல்லாம் இந்த கான்டாக்ட்ல நீங்க சேவ் பண்ணி வச்சிருக்கீங்களோ, எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் ஆகும். அதாவது இந்த ப்ராட்காஸ்ட் குரூப்ல நீங்க ஆட் பண்ணி வச்சிருக்க எல்லா கான்டாக்ட்க்கும் அந்த மெசேஜ் வந்து காமனா சென்ட் ஆகிடும். இதுல இன்னொன்னு என்ன பார்க்கணும் அப்டின்னா, 500 கான்டாக்ட் மட்டும் தான் நீங்க ஆட் பண்ண முடியும். ஓகே. இப்போ நம்ம செட்டிங்ஸ் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். செட்டிங்ஸ் வந்து போயிடலாம். இதுல இருக்கக்கூடிய ஆப்ஷன் எல்லாமே ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். WhatsAppல என்னென்ன இருக்கோ அது ஃபுல்லா தான் இருக்கும். இப்போதைக்கு பிரைவசி செட்டிங் மட்டும் சொல்றேன். வீடியோ ரொம்ப லென்த்தா போகுது. அதனால பிரைவசி செட்டிங் மட்டும் சொல்லிர்றேன். ஓகேவா? ஸோ பிரைவசி செட்டிங் வந்து கிளிக் பண்ணிடுறேன். இதுல நீங்க எந்தெந்த கான்டாக்ட்லாம் பிளாக் பண்ணி வச்சிருக்கீங்களோ, அந்த ஆப்ஷன பார்க்கறதுக்கு இத வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். கீழ வந்து ஃபோன் நம்பர் அப்டின்னு இருக்கு இல்லையா? இத கிளிக் பண்ணிடலாம். நான் சொன்னேன் இல்லையா? யூசர் நேம் வச்சு யாராச்சும் கான்டாக்ட் பண்ணாங்க அப்டின்னா, ஃபோன் நம்பர் தெரியாது அப்டின்னு. ஒரு வேள தெரியணும் அப்டின்னு நெனைக்கிறீங்கன்னா, எவ்ரிபடி அப்டின்றத கிளிக் பண்ணிடலாம். இல்ல தெரியக்கூடாது அப்டின்னா, அந்த மை கான்டாக்ட்ஸ் அப்டின்றத சூஸ் பண்ணிடலாம். மை கான்டாக்ட்ஸ் அப்டின்னா, நீங்க யார் யாரெல்லாம் சேவ் பண்ணி வச்சிருக்கீங்களோ, அவங்களுக்கு மட்டும் தான் உங்க நம்பர் வந்து ஷோ ஆகும்.
இல்ல யாருக்குமே உங்க நம்பர் வந்து ஷோ ஆகக்கூடாது அப்படின்னா, நோபடி வந்து கிளிக் பண்ணிடலாம். சேம் அதே ஆப்ஷன் தான் லாஸ்ட் சீனு, நியூ சாட், கால்ஸ், மீட்டிங்ஸ், ப்ரொஃபைல் ஃபோட்டோ, ஸ்டோரீஸ் இது எல்லாத்துக்குமே அந்த 3 ஆப்ஷன் தான். இப்ப என்ன சொன்னனோ அதே தான் இங்கேயும் அப்ளை ஆகும். இதுல ஆட் டூ குரூப்ஸ் அண்ட் சேனல்ஸ் இருக்கு இல்லையா? இத மட்டும் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேன். இப்போ யாரோ ஒருத்தவங்க உங்கள சேனல்லயோ இல்ல குரூப்லயோ ஆட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஓகேவா? உங்க பெர்மிஷன் இல்லாம ஆட் பண்ண ட்ரை பண்றாங்க. நீங்க எவ்ரிபடி அப்படின்றத கிளிக் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல, நீங்க வந்து ஆட் ஆயிடுவீங்க. அவங்க ஆட் குடுத்தோனே நீங்க ஆட் ஆகிடுவீங்க. இதே மை கான்டாக்ட்ஸ் அப்படின்னா, உங்க கான்டாக்ட்ல யார் யார் இருக்காங்களோ, அவங்க உங்கள ஆட் பண்ண ட்ரை பண்ணா மட்டும் தான் ஆட் ஆகுவீங்க. நோபடி அப்படின்னு குடுத்தீங்கன்னா, யாராலயும் உங்கள குரூப்லயோ, சேனல்லயோ ஆட் பண்ண முடியாது. இப்ப புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நீங்களே மேனுவலா பண்ற வரைக்கும், வேற யாராலயும் உங்கள வந்து ஆட் பண்ண முடியாது. மீதி இருக்கிறது அதேதான். ரீட் ரிசிப்ட் உங்களுக்கு தெரியும். இத ஆஃப் பண்ணீங்க அப்படின்னா, ரிசீவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க மெசேஜ் பார்த்தாலும் டபுள் டிக் காமிக்காது. சிங்க் கான்டாக்ட் அப்படின்றது நீங்க ஸ்டார்ட்டிங்ல ஸ்கிப் குடுத்திருப்பீங்க ஒரு சில பேரு. அவங்க வந்து இங்க ஆன் பண்ணிக்கலாம். இத ஆன் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல, உங்க கான்டாக்ட்ல யாரெல்லாம் இந்த ஆப் யூஸ் பண்றாங்களோ, அந்த நேம் எல்லாம் ஷோ ஆகும். இங்க ஐபி அட்ரஸ் அப்படின்னு இருக்கும். அது ஆஃப்லயே இருக்கட்டும். ஆன் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க கால் பேசும்போது ஒரு சில இஷ்யூ வந்து வரும். நெட்வொர்க் வந்து கம்மியா கிடைக்கும். ஓகேவா? ஸ்கிரீன் செக்யூரிட்டி அப்படின்னு இருக்கு இல்லையா? இது வந்து நீங்க டிசேபிள் பண்ணீங்க அப்படின்னா, என்ன நடக்கும் அப்படின்றத இப்ப சொல்றேன். இப்போ இந்த ஆப் வந்து நான் மினிமைஸ் பண்றேன். இப்போ நான் மினிமைஸ் பண்ணோனே இங்க கவனிச்சு பார்த்தீங்களா? இங்க வந்து ஒயிட்டா மாறிடுச்சு. எந்த ஒரு சாட்டுமே இங்க வந்து ஷோ ஆகல. பட் WhatsAppலாம் பார்த்தீங்கன்னா நெறைய தெரியும். ஓகேவா? ஸோ இது வந்து அவங்க புரொடெக்ட் பண்றாங்க. ஒருவேளை இந்த மாரிலாம் எனக்கு பண்ண தேவையில்ல அப்படின்னா, இத வந்து நீங்க ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஆப்ஷன் ஆஃப் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு எல்லா கான்டாக்டும் நார்மலா ஷோ ஆகும். நீங்க இந்த ஆப்புக்கு ஒரு லாக் போடணும்னு நெனைக்கிறீங்க அப்படின்னா, பாஸ்வேர்ட் லாக்க கிளிக் பண்ணி, நீங்க வந்து இந்த ஆப்புக்கு ஒரு லாக் போட்டுக்க முடியும். ஸோ, இப்ப நம்ம கொஞ்சம் வெளிய வந்தோம் அப்டின்னா, செட்டிங்ஸ்ல டிவைஸ் அண்ட் செக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? அந்த டிவைஸ் அண்ட் செக்ஷன்ஸ்ன்றது என்ன ஆப்ஷன் அப்டின்னா, உங்களுடைய அக்கவுண்ட்ட வேற டிவைஸ்ல யாராச்சும் லாகின் பண்றாங்க அப்டின்னா, அந்த ஒரு டிவைஸ்ல இந்த அக்கவுண்ட்ட எப்படி லாக் அவுட் பண்றது அப்டின்னா, இந்த ஒரு ஆப்ஷன்ல போய் தான் நம்ம வந்து லாக் அவுட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு ஆப்ல இந்த டிவைஸ்ன்றத நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்டின்னா, பொதுவா நம்ம WhatsApp அக்கவுண்ட்ட இப்ப ஒரு நியூ மொபைல்ல லாகின் பண்றோம் அப்டின்னா, அந்த ஓல்டு சாட்ஸ் எதுவுமே அந்த நியூ மொபைல்ல வராது. ஓகேவா? ஆனா இந்த ஒரு ஆப்ப பொறுத்தவரைக்கும் Telegram போல நம்ம ஒரு அக்கவுண்ட்ட புது டிவைஸ்ல லாகின் பண்றோம் அப்டின்னா, ஓல்டு சாட்ஸ் என்னலாம் இருக்கோ அது ஃபுல்லாவே வந்துரும். அத பொறுத்தவரைக்கும் இந்த ஒரு ஆப்ல ரொம்ப பெட்டரான ஒரு ஆப்ஷன் தான் நெனைக்கிறேன். நீங்க கால்ஸ் அண்ட் மீட்டிங்ஸ் வந்து கிளிக் பண்ணீங்க அப்டின்னா, அத வந்து கஸ்டமைஸ் பண்ற மாரி இருக்கும். இப்போதைக்கு இத எக்ஸ்ப்ளைன் பண்ணல. இத பத்தி நான் செப்பரேட்டா வீடியோ போடுறேன். ஓகேவா? அந்த மீட்டிங் ஆப்ஷன மட்டும் செப்பரேட்டா எக்ஸ்ப்ளைன் பண்றேன். பெர்சனலைஸ் அப்டின்னு இருக்கு இல்லையா? இது வந்து நம்ம சாட்ஸ வந்து ஃபில்டர் பண்றது. அதாவது நம்ம யாருக்காச்சும் சாட் பண்ணுவோம் இல்லையா? அந்த பேஜ கஸ்டமைஸ் பண்றதுக்கான ஆப்ஷன் இது. இதையுமே நான் செப்பரேட்டா வீடியோ போடுறேன். இப்போதைக்கு இந்த ஆப்ப பத்தியான ஒரு ஓவர்வியூ வந்து கிடைச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இது எப்படிலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றது. ஸோ வீடியோ புடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் வந்து பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி Zohoவோட ப்ராடக்ட்டான உலான்ற ஒரு ப்ரௌசர பத்தி நம்ம வீடியோ வந்து போட்டிருந்தோம். Chrome ப்ரௌசருக்கு ஆல்டர்னேட்டிவான ஒரு ப்ரௌசர் தான் உலா ப்ரௌசர். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம சேஃப்டில நம்பர் 1 இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ப்ரௌசர் வந்து நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். இதுவும் சேம் கம்பெனி Zohoவோடது தான். ஸோ வீடியோ கடைசியில நான் என்ன சொல்லிக்க விரும்புறேன் அப்டின்னா, ஸோ நெறைய பேர் வந்து எனக்கு பெர்சனல் மெசேஜ் வந்து பண்ணணும், டவுட்ஸ் வந்து கேட்கணும் அப்டின்ற மாரி சொல்லுவீங்க. பட் எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பெர்சனல் நம்பர் தான். ஓகேவா? நான் வந்து WhatsApp கான்டாக்ட் வந்து ஷேர் பண்ண முடியாது. ஸோ இனி இந்த ஒரு ஆப் வந்ததால நான் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட யூசர் நேம் அண்ட் என்னுடைய சேனல் லிங்க் அரட்டை ஆப்ல கிரியேட் பண்ண சேனல் லிங்க் ஓகேவா? 2த்தையும் நான் வந்து ஷேர் பண்றேன். நீங்க டைரக்ட்டா எனக்கு மெசேஜ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம நீங்க நம்மளுடைய இந்த அரட்டை சேனலையும் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம ஏதாச்சும் புதுசா அப்டேட் போட்டோம் அப்டின்னா, அதையுமே நீங்க தெரிஞ்சுக்க முடியும். நம்ம சேனல் சார்பாக இந்த ஒரு ஆப்ப சப்போர்ட் பண்ண மாரியும் இருக்கும். உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.